ஆ, எனக்கு ஆசை இல்லைன்னு சொன்ன பண்டிதரின் ரகசியம் ஒரு நிமிஷத்தில் வெளிச்சம். கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் ஒரு நாள் மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அரண்மனை முழுக்க அலங்காரம், வாசலில் மல்லிகைப்பூ வாசனை, உள்ளே நாதஸ்வரம், எல்லாம் செம்ம ராஜபாட்ட. நாட்டின் பெரிய பெரிய பண்டிதர்கள், அமைச்சர்கள், விருந்தினர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுள் ஒருவராக இருந்தார் ஒரு பெருமை பிடித்த பண்டிதர். எப்ப பார்த்தாலும் நான் இப்படி, நான் அப்படி என்றுதான் பேசுவார். பண்டிதரின் பெருமை. அந்த விருந்தில் அவர் குரல் உயர்த்திச் சொன்னார், எனக்கு எந்த விஷயத்திலும் ஆசையில்லை. உணவு, பொருள், புகழ் எதுவும் என்னை கவராது. அவர் சொன்னதைக் கேட்டு பலரும் ஆச்சரியப்பட்டார்கள். சிலர் நம்பினார்கள், சிலர் சிரித்தார்கள். ஆனால் தெனாலிராமா மட்டும் உள்ளுக்குள் சிரித்தார். சரி, இவங்க ஆசை இல்லாதவர்னு சொல்றாங்க, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாமே என்று முடிவு செய்தார். சுவையான பாயாசம் வந்தது. சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தது. வாழை இலையில் சூடான சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல் எல்லாம் வந்தது. இறுதியாக இனிப்பாக மனம் வீசும் சூடான பாயாசம் வந்தது. அந்த பாயாசம் பார்த்தவுடன் எல்லாருக்கும் வாயில் நீர் ஊற ஆரம்பிச்சது. பண்டிதரும் அதை பார்த்து அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் இது ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது என்று நினைத்தார். தெனாலியின் திட்டம். அந்த நேரத்தில் தெனாலிராமன் வேலைக்காரனை அழைத்து மெதுவாக சொன்னார், அந்த பண்டிதருக்கு கொடுத்த பாயாச கிண்ணத்தை எடுத்துட்டு வேறொருவரிடம் கொடு. வேலைக்காரன் அப்படியே செய்தான். உண்மை வெளிச்சம். பண்டிதர் உடனே அதிர்ச்சி அடைந்தார். ஏய், அது என்னோட பாயாசம், எங்க கொண்டு போறே என்று கோபமாக கத்தினார். அரண்மனை முழுக்க அமைதி நிலவியது. அப்போது தெனாலிராமன் மெதுவாக எழுந்து கேட்டார், ஐயா, நீங்க சொன்னீங்களே எனக்கு ஆசை கிடையாதுன்னு. அப்படி இருந்தா அந்த பாயாசம் யாரிடம் இருந்தாலும் என்ன பிரச்சனை? அரண்மனை முழுக்க சிரிப்பு. அந்த ஒரு கேள்விக்கே பண்டிதர் வாயடைத்து போனார். அவருக்கு சொல்ல வார்த்தையே கிடைக்கவில்லை. அரசர் கிருஷ்ணதேவராய கூட சிரித்தார். தெனாலிராமா, நீங்க எப்பவும் மாதிரி இப்பவும் உண்மைய வெளிக்கொண்டு வந்துட்டீங்க. அரண்மனை முழுக்க சிரிப்பு ஒலித்தது. பண்டிதர் வெட்கப்பட்டு தலை குனிந்தார். அவர் மெதுவாக சொன்னார், சரி, எனக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கிறது போல. கதை சொல்லும் நியாயம். வாயால் சொல்வது சுலபம், ஆனா உண்மையான குணம் செயலால் தான் தெரிய வரும். இப்படி இன்னும் சிரிப்பும் சிந்தனையும் தரும் கதைகள் வேண்டும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.